எடுத்த உடனே क्वेश्चनல ஸ்டார்ட் பண்றங்க. உங்கள் பெயர் என்ன? வாட் இஸ் யுவர் நேம்? आपका नाम क्या है? आपका नाम क्या है? आपका என்பது உங்கள், நாம் என்பது பெயர், क्या என்பது என்ன. ஆனா கடைசீட்ல வர்ற ஹே என்பது தமிழர்களாகிய நமக்கு பரிச்சயம் இல்லாத ஒரு துணை வினைச்சொல். ஹே என்பது உள்ளது, இருக்கிறது அப்படின்னு அர்த்தங்க. நம்ம எப்பயுமே உங்க பேர் மட்டும்தான் கேட்போம். உங்க பெயர் என்ன இருக்கு அல்லது உங்க பெயர் என்ன உள்ளது அப்படின்னு யாருக்கிட்டையும் கேட்க மாட்டோம். ஹிந்தி சென்டென்ஸை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணா உச்சரிப்பு இப்படிதான் இருக்குங்க. உங்கள் பெயர் என்ன அல்லது உங்கள் பெயர் என்ன உள்ளது, இருக்கிறது இப்படின்னு அர்த்தங்க. ஆப்கா நாம் கியா ஹை. இதுக்கு பதில் ரெண்டு விதமா கொடுக்கலாங்க. ஃபர்ஸ்ட் மெத்தட், என்னுடைய பெயர் நாகராஜ் அல்லது நாகஜோதி. ஒரே சென்டென்ஸ்ல ஆண் அல்லது பெண் ரெண்டு பேருக்கும் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. மை நேம் இஸ் நாகராஜ் ஆர் நாகஜோதி இப்படின்னு சொல்றதுக்கு மேரா நாம் நாகராஜ் ஹே அல்லது மேரா நாம் நாகஜோதி ஹே இப்படி சொல்லணுங்க. எக்ஸ்பிளனேஷன் பார்த்தலாம். மேரா என்பது என்னுடைய அப்படின்னு அர்த்தம். நாம் என்பது பெயர். கடைசீட்ல வர்ற ஹே என்பது உள்ளது அல்லது இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். நம்ம எங்கேயுமே என்னுடைய பெயர் நாகராஜ் உள்ளது இருக்குதுன்னு சொல்ல மாட்டோம். ஆனா ஹிந்தி சென்டென்ஸை தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் பண்ணா இப்படிதான் வருங்க. இதை புரிஞ்சுக்கிறது தான் நிறைய பேர் கஷ்டமா இருக்கு. அதனால நான் அந்த மெத்தட்லயே கடைசீட்லயும் கொடுத்துருக்கேங்க. மேரா என்பது என்னுடைய, நாம் என்பது பெயர், நாகராஜ் என்பது என்னுடைய சொந்த பெயர், ஹே என்பது உள்ளது. இதுல சில பேருக்கு இன்னொரு டவுட் வரும். நான் பெண் அப்படின்றப்ப என்னுடைய பெயர்னு சொல்றதுக்கு மேரி நாம் ஜோதி ஹே அப்படிதானே சொல்லணும் அப்படின்னு சந்தேகம் வரும். இங்க பெயர் நாம் அப்படின்றது ஆண்பால் வார்த்தை. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்லயே பாத்தீங்கன்னா கிராமர் வருது. மேஸ்குலின் வேர்டு பெயர். ஆண் சொன்னாலும் பெண் சொன்னாலும் என்னுடைய பெயர்னு சொல்றதுக்கு மேரா நாம், மேரா நாம் அப்படிதான் சொல்லணுங்க. பெண்றதுனால, நான் பெண்றதுனால மேரி நாம் அப்படின்னு சொல்லலாம்னா அது தப்பு. மேரா நாம் நாகராஜ் ஹே, மேரா நாம் நாகஜோதி ஹே இப்படிதான் சொல்லணுங்க. செகண்ட் மெத்தட்ல நம்முடைய பெயரை சொல்றதுக்கு நான் நாகராஜ் அல்லது நான் நாகஜோதி, ஐ எம் நாகராஜ் ஆர் ஐ எம் நாகஜோதி இப்படின்னு சொல்றதுக்கு மே நாகராஜ் ஹூ, மே நாகஜோதி ஹூ இப்படின்னு சொல்லலாங்க. மீனிங், மே என்பது நான், நாகராஜ் அல்லது நாகஜோதி என்பது பெயர், கடைசீட்ல வர்ற ஹூ என்பது இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தங்க. டைரக்ட் டிரான்ஸ்லேஷன் ஹிந்தி டு தமிழ், நான் நாகராஜ் இருக்கிறேன் அல்லது நான் நாகஜோதி இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தங்க. நம்ம எங்கேயுமே நான் நாகராஜ் இருக்கேன், நான் நாகஜோதி இருக்கேன் அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஆனா ஹிந்தி டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் இப்படிதான் இருக்கு. இதை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். வயசு என்ன அப்படிங்கிறத ரெண்டு விதமா கேட்கலாங்க. உங்கள் வயது எத்தனை அல்லது உங்கள் வயது என்ன. ஹவ் ஓல்ட் ஆர் யூ? ஆப்கி உம்ரு கித்னி ஹே, ஆப்கி உம்ரு கித்னி ஹே. ஆப்கி என்பது உங்கள், வயது என்பது உம்ரு. ஒரு சில பேர் உமர் அப்படின்னு சொல்லுவாங்க. உம்ரு தான் சரியான உச்சரிப்பு. எத்தனை அப்படின்றது கேட்கறதுக்கு கித்னி. ஹே என்பது உள்ளது, உங்கள் வயது எத்தனை உள்ளது அப்படின்னு கேட்கறதுக்கு ஆப்கி உம்ரு கித்னி ஹே. ஏன் ஆப்கா உமர் கித்னா ஹேன்னு கேட்கல அப்படின்னா, இங்க உம்ரு வயது, ஏஜ் அப்படிங்கிறது ஹிந்தில பெண்பால் வார்த்தைங்க. ஒரு ஆணை பார்த்தே நீங்க கேட்டாலுமே ஆப்கி உம்ரு கிட்னி ஹே இப்படிதான் கேட்கணுங்க. இதே உங்கள் வயது என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு வாட் இஸ் யுவர் ஏஜ், ஆப்கி உம்ரு கியா ஹே, ஆப்கி உம்ரு கியா ஹே உங்கள் வயது என்ன உள்ளது அப்படின்னு அர்த்தங்க. எத்தனை அப்படின்னு கேட்கறதுக்கு கிட்னி அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கோம். எதனால கிட்னி அப்படின்னு சொல்றோம்னா, உம்ரு பெண்பால் அப்படின்றதுனால கித்னா பயன்படுத்தல, கித்னி அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கோங்க. பன்மைக்கு மட்டும்தான் கித்னே அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தணும். என்னுடைய வயது 35. மை ஏஜ் இஸ் 35. மேரி உம்ரு 35 சால் ஹே, மேரி உம்ரு 35 சால் ஹே. மேரி என்பது என்னுடைய, உம்ரு என்பது வயது, 35 35 சால் ஹே என்பது உள்ளது அல்லது இருக்கிறது. பெண்பால், உமர் பெண்பால்ன்றதுனால என்னுடைய வயது மேரி உம்ரு. இது வயசு சொல்றதுக்கான செகண்ட் மெத்தடுங்க. எனக்கு கிராமர் வரல, உம்ரு உச்சரிக்க தெரியல அப்படின்றவங்க
இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாங்க. நான் 35 வயதை உடையவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு मैं 35 साल का हूं. मैं 35 साल का हूं. मैं என்பது நான், 35 என்பது 35, சால் என்பது வருடம், கா என்பது உடையவனாக அப்படின்னு அர்த்தங்க. ஹூ என்பது இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தங்க. இதே ஒரு பெண் நான் 35 வயதை உடையவளாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஐ எம் 35 years old. मैं 35 साल की हूं. मैं 35 साल की हूं. मैं 35 साल का हूன்னு சொன்னா ஆண்பால், கி ஹூன்னு சொன்னா பெண்பால். இங்கேயும் கிராமர் வருதுங்க. ஆனா சின்ன வித்தியாசம். கான்னு சொன்னா ஆண்பால், கீன்னு சொன்னா பெண்பால்ங்க. ஹூ என்பது ஹெல்பிங் வெர்பு, துணை வினைச்சொல். இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தங்க. நீங்கள் எங்கே வசிக்கிறீர்கள்? வேர் டு யூ லிவ்? आप कहां रहते हैं? आप कहां रहते हैं? आप என்பது நீங்கள் அல்லது தாங்கள். கஹா என்பது எங்கே. ரஹத்தே என்பது பன்மையில வசிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தங்க. பன்மையில பேசுறதுனால முடிவும் ஹேன்னு முடியுதுங்க. பதில்: நான் இப்பொழுது சென்னையில் வசிக்கிறேன். ஆண் சொல்ற மாதிரி இருந்தா ஐ கரண்ட்லி லிவ் இன் சென்னை. மே அபி சென்னை மே रहता हूं. உச்சரிப்பை கவனிங்க. மே என்பது நான், அபி என்பது தற்சமயம். சென்னை மே, செகண்ட் வர்ற மே என்பது சென்னையில். கன்ஜக்ஷன் லெட்டர் இல், சென்னையில், சென்னை மே. ரெஹத்தா ஹூ என்பது வசிக்கிறேன். ஆண்பால்ன்றதுனால ரெஹத்தா கடைசீட்ல ஆ சவுண்ட் வந்திருக்கு. ரெஹத்தா ஹூ. அடுத்து நான் இப்பொழுது சென்னையில் வசிக்கிறேன் அப்படின்னு ஒரு பெண் சொல்ற மாதிரி இருந்தா மே அபி சென்னை மே रहती हूं. मैं अभी சென்னை மே रहती हूं. ஃபர்ஸ்ட் வர்ற மேன் என்பது நான் அப்படின்னு அர்த்தம். நடுவுல வர்ற மே என்பது சென்னையில். சென்னை மே என்பது சென்னையில். रहती என்பது பெண்பாலை குறிக்கிறது. रहती हूं வசிக்கிறேன் அப்படின்னு அர்த்தங்க. அடுத்த கேள்வி, நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள்? வேர் டு யூ கம் ஃப்ரம்? आप कहां से आते हैं? आप कहां से आते हैं? आप என்பது நீங்கள், எங்கிருந்து கஹா சே. வருகிறீர்கள் என்பதற்கு ஆத்தே ஹே. மரியாதையை கேட்கறதுனால ஆத்தே ஹே. மரியாதை எல்லாம் பேசுற மாதிரி இருந்தா ஆத்தே ஹோ அப்படின்னு சொல்லணுங்க. பதில்: நான் சென்னையிலிருந்து வருகிறேன். மே சென்னை சே ஆத்தா ஹூ. மே சென்னை சே ஆத்தா ஹூ. இதே ஒரு பெண் சொல்ற மாதிரி இருந்தா மே சென்னை சே ஆத்தி ஹூ. மே சென்னை சே ஆத்தி ஹூ. அடுத்து நேட்டிவ், சொந்த ஊர் பற்றி விசாரிக்க. ஒரு சில பேர்கிட்ட டைரக்டா உங்க சொந்த ஊர் என்னன்னு கேட்போம். அதுக்கு வேர் ஆர் யூ ஃப்ரம்? ஆப் கஹா சே ஹே. ஆப் கஹா சே ஹே. ஆப் என்பது நீங்கள் அல்லது தாங்கள். கஹா சே என்பது எங்கிருந்து. ஹே என்பது இருக்கிறீர்கள் அப்படின்னு அர்த்தங்க. இதுக்கு டைரக்ட் மீனிங் உங்களுடைய சொந்த ஊர் என்ன அப்படின்னு கேட்கறதா அர்த்தங்க. இது ஒண்ணுதான் ஹிந்திக்கும் தமிழுக்கும் ப்ராப்ளம். அதாவது ஹிந்தியில இருந்து தமிழுக்கு டைரக்டா டிரான்ஸ்லேஷன் பண்ணோம்னா சென்டென்ஸ் ஃபார்மேஷன் தமிழ்ல இருக்கிற மாதிரி அப்படியே வராதுங்க. நம்மளாதான் புரிஞ்சுக்கணும். ஆப் கஹா சே ஹே என்பது உங்களுடைய சொந்த ஊர் என்ன அப்படின்னு அர்த்தங்க. இதுக்கு பதில் நான் சென்னையிலிருந்து வருகிறேன். ஐ எம் ஃப்ரம் சென்னை. ஐ எம் கமிங் ஃப்ரம் சென்னை அப்படின்னு சொல்லல. ஐ எம் ஃப்ரம் சென்னை. அதாவது என்னுடைய சொந்த ஊர் சென்னை. சென்னையிலிருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு மே சென்னை சே ஹூ. மே சென்னை சே ஹூ. அடுத்து எங்கே வேலை செய்கிறீர்கள்? வேர் டு யூ ஒர்க்? आप कहां काम करते हैं? आप कहां काम करते हैं? இதுக்கு பதில் நான் சென்னையில் வேலை செய்கிறேன். ஐ ஒர்க் இன் சென்னை. मैं சென்னை में काम करता हूं. मैं சென்னை में काम करता हूं. இது ஆண் சொல்வதா இருந்தா करता हूं. ஒரு பெண் சொல்வதா இருந்தா मैं சென்னை में
काम करती हूँ. मैं चेन्नई में काम करती हूँ. मैं என்பது நான், சென்னை மே என்பது சென்னையில், காம் கர்த்தி ஹூ என்பது வேலை செய்கிறேன்னு ஒரு பெண்ணை குறிக்குதுங்க. நீங்கள் என்ன வேலை செய்கிறீர்கள்? வாட் ஒர்க் டு யூ டூ? ஆப் கியா காம் கர்த்தே ஹேன்? ஆப் கியா காம் கர்த்தே ஹேன்? ஆப் என்பது நீங்கள், என்ன என்பது கியா, காம் என்பது வேலை, செய்கிறீர்கள் என்று மரியாதையாக கேட்பதற்கு கர்த்தே ஹேன். இதுல முக்கியமான விஷயம் பாருங்க, அடைப்பு குறிக்குள்ள கொடுத்திருக்கிற எல்லா வார்த்தையையும் அரை மாத்திரையில தான் உச்சரிக்கணும். இதுல இன் அப்படின்ற ஒரு வார்த்தை பிராக்கெட்ல இருக்கு, இது அரை மாத்திரையில தான் உச்சரிக்கணுங்க. சில பேர் இந்த இடத்துல இங்கு போடுவாங்க, அத முழுசாவும் உச்சரிப்பாங்க. இந்த மாதிரியான உச்சரிப்பு ரொம்ப ரொம்ப தப்புங்க. ஹேங்னு சொன்னாலும் தப்பு, ஹூன்னு சொன்னாலும் தப்புங்க. அரை மாத்திரையில ஹே ஹே இப்படிதான் உச்சரிக்கணுங்க. ஹே வேற, ஹே வேறங்க. ஹே போட்டா இருக்கு, உள்ளது அப்படின்னு அர்த்தங்க. ஹே என்பது இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தங்க. இதுக்கு பதில் நான் சூப்பர்வைசராக பணிபுரிகிறேன். I work as a supervisor. मैं सुपरवाइजर के रूप में काम करता हूं. मैं सुपरवाइजर के रूप में काम करता हूं. ஒரு பெண் சொல்வதா இருந்தா मैं सुपरवाइजर के रूप में काम करती हूं. मैं என்பது நான், சூப்பர்வைசர் கே ரூப் மே என்பது சூப்பர்வைசரின் வடிவத்தில், சூப்பர்வைசராக அப்படின்னு அர்த்தங்க. காம் கர்த்தா ஹூ என்பது ஆண் பாலை குறிக்கிறது, காம் கர்த்தி ஹூ என்பது பெண் பாலை குறிக்கிறது. ஆண் சொன்னா மே சூப்பர்வைசர் கே ரூப் மே காம் கர்த்தா ஹூ, பெண் சொன்னா மே சூப்பர்வைசர் கே ரூப் மே காம் கர்த்தி ஹூ இப்படின்னு சொல்லணுங்க. இந்த கே ரூப் மே என்பது ஆஸ் அ, ஐம் ஒர்க்கிங் ஆஸ் அ அப்படின்ற ஆஸ் என்ற வேர்டுக்கு ஈக்குவல்ங்க மீனிங். எனக்கு கே ரூப் மே உச்சரிக்க வரல அப்படின்னா மே சூப்பர்வைசர் கா காம் கர்த்தா ஹூ இப்படி சிம்பிளாவும் முடிச்சுட்டு போயிடலாங்க. உங்களுக்கு கம்பெனியுடைய பெயரையும் சேர்த்து சொல்ற மாதிரி இருந்தா, நான் ஸ்பின்னிங் மில் நிறுவனத்தில் மேனேஜராக பணியாற்றுகிறேன். I work as a manager in a spinning mill company. मैं स्पिनिंग मिल कंपनी में मैनेजर के रूप में काम करता हूं. பெண் சொல்ற மாதிரி இருந்தா मैं स्पिनिंग मिल में मैनेजर के रूप में काम करती हूं இப்படின்னு சொல்லணுங்க. ஸ்பின்னிங் மில்லுக்கு பதில உங்களுடைய நிறுவனத்தின் பெயரை எழுதிக்கிங்க. மேனேஜருக்கு பதில உங்களுடைய பொசிஷனை எழுதிக்கிங்க. சேர்த்து படிச்சீங்கன்னா இவ்வளவுதாங்க. உங்கள் அப்பாவின் பெயர் என்ன? வாட் இஸ் யுவர் ஃபாதர்ஸ் நேம்? आपके पिताजी का नाम क्या है? आपके पिताजी का नाम क्या है? என் அப்பாவின் பெயர் குமார். मेरे पिताजी का नाम कुमार है. मेरे पिताजी का नाम कुमार है. எதனால இந்த இடத்துல மேராவுக்கு பதில மேரின்ற வார்த்தையை பயன்படுத்துறோம் அப்படின்னா, அப்பா என்பவர் வயதில் மூத்தவர், மரியாதை கொடுக்கணும். அதனால மேராவுக்கு பதில மேரேன்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கோங்க. உங்கள் அப்பா என்ன வேலை செய்கிறார்? வாட் டஸ் யுவர் ஃபாதர்ஸ் டூ? आपके पिताजी क्या काम करते हैं? आपके पिताजी क्या काम करते हैं? என் அப்பா மருத்துவராக உள்ளார். मेरे पिताजी डॉक्टर हैं. मेरे पिताजी डॉक्टर हैं. உங்கள் அம்மாவின் பெயர் என்ன? வாட் இஸ் யுவர் மதர்ஸ் நேம்? आपकी माताजी का नाम क्या है? आपकी माताजी का नाम क्या है? அம்மா பெண் பால்ன்றதுனால உங்கள் அம்மான்னு கேட்கறதுக்கு ஆப்கி மாதாஜின்னு சொல்றோம். பெயர்ன்றது ஆண்பால், அதனால முன்னாடி கான்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கோங்க. அடுத்து என்னுடைய அம்மாவின் பெயர் ரத்னா. மேரி மாதாஜி கா நாம் ரத்னா ஹே. மேரி மாதாஜி கா நாம் ரத்னா ஹே. அம்மா பெண் பால்ன்றதுனால என்னுடைய அம்மான்னு சொல்றதுக்கு மேரி மாதான்னு சொல்றோம். நாம்ன்றது ஆண்பால்ன்றதுனால முன்னாடி இணைப்பு சொல் கா வந்து ஆண்பாலா பயன்படுத்துறங்க. மேரி மாதாஜி கா நாம் ரத்னா ஹே. உங்கள் அம்மா என்ன வேலை செய்கிறார்? வாட் டஸ் யுவர் மதர்ஸ் டூ? आपकी माताजी
क्या काम करती हैं? आपकी माताजी क्या काम करती हैं? பெண் பாலா இருக்கிறதுனால கர்த்தி ஹேன்னு சொல்றாங்க. ஆண் பாலா இருந்தா கர்த்தா ஹே, கர்த்தே ஹே அப்படி சொல்லணுங்க. என் அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் ஆக உள்ளார். மை மதர் இஸ் a ஹவுஸ் ஒய்ஃப். மேரி மாதாஜி கிரஹணி ஹே. மேரி மாதாஜி एक கிரஹணி ஹே. உங்களுடைய குடும்பத்தில் எத்தனை நபர்கள் உள்ளனர்? How many members are there in your family? आपके परिवार में कितने सदस्य हैं? आपके परिवार में कितने सदस्य हैं? आपके என்பது உங்களுடைய, परिवार में என்பது குடும்பத்தில், कितने सदस्य எத்தனை நபர்கள், हैं என்பது உள்ளனர் இருக்கின்றார்கள்னு பன்மையில சொல்றதுங்க. இருக்கிறார்கள்னு அர்த்தம். எனது குடும்பத்தில் 5 நபர்கள் இருக்கிறார்கள். There are 5 peoples in my family. मेरे परिवार में 5 लोग हैं. मेरे परिवार में 5 लोग हैं. இது இன்னொரு மாதிரியும் சொல்லலாங்க. எனது குடும்பத்தில் 5 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் இப்படின்னு சொல்றதுக்கு मेरे परिवार में 5 सदस्य हैं. मेरे परिवार में 5 सदस्य हैं. உங்கள் உடன் பிறந்தவர்கள் எத்தனை நபர்கள் உள்ளனர்? आपके कितने भाई बहन हैं? आपके कितने भाई बहन हैं? எனக்கு ஒரு அண்ணன் மற்றும் ஒரு தம்பி இருக்கிறார். मेरे एक भाई और एक छोटा भाई हैं. मेरे एक भाई और एक छोटा भाई हैं. எனக்கு 2 அண்ணன்கள் மற்றும் 2 தம்பிகள் இருக்கிறார்கள். मेरे 2 भैया और 2 छोटे भाई हैं. मेरे 2 भैया और 2 छोटे भाई हैं. मेरी एक दीदी और एक छोटी बहन हैं. मेरी एक दीदी और एक छोटी बहन हैं. சில பேர் मुझे मुझे அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அது தப்பு. உயிரற்ற பொருட்களுக்கு தான் அது முஜேன்ற வார்த்தையை பயன்படுத்த முடியும். முஜே பானி சாயே. உயிருள்ள மனிதர்களுக்கு பயன்படுத்தும் பொழுது மேரா மேரி மேரே இதுதான் பயன்படுத்தணும். எனக்கு 2 அக்கா மற்றும் 2 தங்கைகள் உள்ளனர். मेरी 2 दीदियां और 2 छोटी बहनें हैं. मेरी 2 दीदियां और 2 छोटी बहनें हैं. தீதினா அக்கா, தீதியான்னா அக்காக்கள், ஒன்றுக்கு மேற்பட்ட அக்காக்கள். பெஹன்னா தங்கை, பெஹனே அப்படின்னா தங்கைகள் அப்படின்னு அர்த்தங்க. ஒரு அண்ணன் மற்றும் ஒரு தங்கை உள்ளனர். मेरे एक भैया और एक छोटी बहन है. मेरे एक भैया और एक छोटी बहन है. உங்கள் அண்ணன் என்ன வேலை செய்கிறார்? आपके भैया क्या काम करते हैं? आपके भैया क्या काम करते हैं? என் அண்ணன் இன்ஜினியராக உள்ளார். मेरे भैया इंजीनियर हैं. मेरे भैया इंजीनियर हैं. அண்ணனுக்கு மரியாதை கொடுக்கிறோம், அதனால மேரேன்ற வார்த்தையை பயன்படுத்துறோம். மேரேன்ற வார்த்தையை பயன்படுத்தினதுனால இறுதியில முடிக்கும் பொழுது ஹேன்னு சொல்றதுக்கு பதிலா ஹே அப்படின்னு முடிக்கிறோங்க. உங்கள் தங்கை என்ன வேலை செய்கிறார்? आपकी बहन क्या काम करती है? आपकी बहन क्या काम करती है? என் தங்கை கல்லூரியில் படிக்கிறாள். मेरी बहन कॉलेज में पढ़ती है. मेरी बहन कॉलेज में पढ़ती है. पढ़ती हैன்னு சொல்லலாம், पढ़ रही हैன்னு சொல்லலாம். என் தாய்மொழி தமிழ். My mother tongue is Tamil. मेरी मातृभाषा तमिल है. मेरी मातृभाषा तमिल है. எனக்கு हिंदी தெரியும். I know हिंदी. मुझे हिंदी आती है. मुझे हिंदी आती है. हिंदी பெண் பால்ன்றதுனால தெரியும்னு சொல்றதுக்கு ஆத்தா ஹேன்னு சொல்லக்கூடாது, ஆத்தி ஹே அப்படிதான் சொல்லணுங்க. நான் ஒரு தமிழன். मैं एक तमिलियन हूँ. मैं एक तमिलियन हूँ. இந்த தமிழியன்ற வார்த்தை நான் தவறா உச்சரிக்கலைங்க. நார்த் இந்தியன்ஸ் ப்ரொனவுன்சியேஷனே அப்படிதான் இருக்கும்.
அவங்களுக்கு புரியிற மாதிரி பேசணும்னா இப்படிதான் சொல்லணும். தமிழன் என்பதை தமிழியன் இப்படிதான் உச்சரிப்பாங்க. அடுத்து ஐ அம் ஃப்ரம் இந்தியா. நான் இந்தியாவில் இருந்து வருகிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு मैं भारत से हूं. मैं भारत से हूं. பாரத் என்பது இந்தியா. நான் ஒரு இந்தியன். मैं एक भारतीयन हूं. मैं एक भारतीयन हूं. भारतीयன்னா இந்தியன்னு அர்த்தங்க. இந்த வீடியோல மொத்தம் 31 சென்டென்ஸ் கொடுத்திருக்கேங்க. இந்த 31 சென்டென்ஸுமே முழுக்க மரியாதைக்குரிய வார்த்தைகள் மட்டும்தான் பயன்படுத்தியிருக்கேன். எந்த ஒரு இடத்துலயுமே மரியாதை குறைவான வார்த்தைகள் பயன்படுத்தவே இல்லை. நீ, வா, போ, அவன், இவன் இந்த மாதிரியான வாக்கியங்கள் வசனங்கள் எதுவுமே கிடையாதுங்க. முழுக்க ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்பெக்ட் ஃபார்ம்ல தான் எல்லாமே இருக்கு. அதனால தாராளமா நீங்க இந்த சென்டென்ஸ் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணலாம். ஒருவேளை உங்களுக்கு யாருகிட்ட பேசி காட்டணும்னு தெரியலனா தாராளமா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. ஃப்ரீ ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸஸ் 1 month கொடுக்குறேங்க. இதுல பேசிக் ஹிந்தி ஈஸியா உங்களால கத்துக்க முடியும். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. யாருக்கு உண்மையாலுமே ஹிந்தி கத்துக்கணுன்ற தேவை இருக்கோ அவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணா போதும். என்னுடைய மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க தாராளமா ஜாயின் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ தனித்தனியா பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு எந்த டாபிக்ல வீடியோ வேணுமோ தேடி பாருங்க. பிளேலிஸ்ட்ல நிறைய வீடியோ பதிவு பண்ணியிருக்கேங்க. இந்த வீடியோவுடைய பிடிஎஃப் தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. பிடிஎஃப் இலவசமா கொடுக்குறேங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தன்யவாத்.